ஹாய். என்ன எல்லாம் ரொம்ப சைலண்டா இருக்கீங்க? பாத்தியமான லந்த. ஆமா, நீங்க யாரு? ஏய், என்ன இவனோட சித்தப்பா? சித்தப்போ வயசுல பெரிய ஆளா இருக்கீங்க, அதுக்கேத்த மாதிரி பேசுங்க. சரி, அதெல்லாம் விடுங்க. பிரதர், நான் பொண்ணை பார்த்துட்டு ஓகே சொன்னேன்னா எனக்கு பொண்ணை பிடிச்சிருக்கா, பொண்ணு என்ன சொல்லுச்சு, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ஆர்வமா இல்ல? இருக்காதா பின்ன? அதான் சரி சொல்லிட்டு போலான்னு வந்தேன். கேட்க இன்ட்ரெஸ்ட் இல்லையா, இல்ல அப்படியே மனசுக்குள்ள பயமா இருக்கா? டென்ஷன் ஆகுதுங்க ப்ரோ, நானே சொல்லிடுறேன். உங்களை சந்திக்கிற வரைக்கும் கூட இந்த ஊரை பத்தி எனக்கு பெருசா எதுவுமே தெரியாது. ஆனா உங்களை பார்த்த அப்புறம் உங்க கண்ணில் அந்த காதலை பார்த்தேன், உங்க பேச்சுல காதலோட ஆழத்தை பார்த்தேன், ஜோதிக்காக உலகத்தையே புரட்டி போடுற அந்த உறுதியை உங்ககிட்ட பார்த்தேன். பொதுவா லவ் பண்ற பொண்ணு கல்யாணம்னா ஃபர்ஸ்ட் மனசு உடைஞ்சு அப்படியே அழுவாங்க. அந்த பொண்ணோட ஃபேமிலியை கன்வின்ஸ் பண்றதுக்கு அப்படியே ட்ரை பண்ணுவாங்க. அதுல யாராச்சும் 1-2 பேரு கூட்டிட்டு ஓடிடுவாங்க. ஆனா நீங்க இதுல எந்த ரகமுமே இல்ல. செம்ம கெத்தா பொண்ணு பார்க்க போறோன்னு நிறுத்தி நிதானமா உங்க லவ் எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. ஒரு ஊரே திரண்டு உங்களை எதிர்த்து நின்னாலும் உங்களையும் உங்க லவ்வையும் அசைக்க முடியாதுன்னு தெரிஞ்சு போச்சு. அப்போ அந்த பொண்ணு யாருடான்னு பார்க்க தோணுச்சு. அதான் நேர்ல போய் பார்த்துட்டேன். ஆனா ஜோதிக்காக நீங்க என்ன வேணா முயற்சி பண்ணலாம், எவ்வளவு வேணா துணிஞ்சு இறங்கலாம். ரொம்ப சந்தோஷமா இருக்கா? உங்க காதலுக்கு சத்தியமா நான் இடைஞ்சலா வரமாட்டேன். இன்னும் அது கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆக்கதான் அப்படியே வந்தேன். ஓகே, இப்போ ஓகேவா? கோவெல்லாம் குறைஞ்சிருச்சுல? நண்பா, நீங்க யார் என்னன்னே எனக்கு தெரியாது. எனக்கு இவ்வளவு பெரிய உதவி பண்ணிருக்கீங்க. நான் தான் உங்களை தப்பா நினைச்சு காரெல்லாம் மறிச்சு சேட்டை கொடுத்துட்டேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, மன்னிச்சிடு நண்பா. நண்பா, என்ன சாப்பிடுறீங்க? ஐயோ, அதுக்கெல்லாம் டைமே இல்ல, நான் கிளம்பணும். நீங்க ஜோதியை கல்யாணம் பண்ணிக்கிட்டு கல்யாண விருந்து சாப்பிடறதுக்கு என்ன கூப்பிடுங்க, நான் குடும்பத்தோட வந்துடுறேன். சரியா? என் மக வாழ்க்கையில எம்பிட்டு பெரிய விளக்க ஏத்தி வச்சிருக்கீங்க. ஒரு கட்டிங்க சித்தப்பா. சரி, எல்லாத்துக்கும் ஒரு விஷயம். கார்த்தியோட கல்யாணத்துக்கு முதல் பேச்சுலர் சீஃப் கெஸ்ட் நான் தான். ஓகே, விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் கார்த்தி. சரியா? நான் கிளம்புறேன். ரொம்ப சந்தோஷம். எங்க ஊருக்கு வந்திருக்கீங்க, எனக்கு எவ்வளவு பெரிய உதவி எல்லாம் பண்ணிருக்கீங்க. வாங்க, நான் வெளியே நிப்பேங்க. வாங்க. அப்புறம் கல்யாணத்துக்கு வரீங்க, எந்த சாக்கு போக்கும் சொல்லக்கூடாது. கண்டிப்பா. ஜோதி, என்ன சீக்கிரமா எழுந்துட்ட போல இருக்கு? ஆமாண்ணே. ஊர் சுத்த போலையா? என்ன? இல்ல, கோர்ட்டுக்கு போலையான்னு கேட்டேன். மைக் டெஸ்டிங் 1 2 3 1 2 3. டேய் சூப்பர், மைக்க குடுறா. என்ன இருனே பேசிட்டு தரேன். ஹலோ ஹலோ, மைக் டெஸ்டிங் 1 2 3 1 2 3. இந்தானே மைக் டெஸ்டிங் 1 2 3. சிட்ரம் சவுண்ட் சர்வீசஸ். செக் 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 செக். எங்கள் அன்பிற்கினிய நாச்சியார்புரம் வாழ் பெருமக்களே, அனைவருக்கும் வணக்கம். ரைட்டு. டேய், யாரா அது? பெருசு இப்படி உள்ளாச்சு. யாரே நீ? டேய், டென்ஷன் ஆகாதடா. அதுவும் காதல் ஃபெயிலியர் தான். காதல் ஃபெயிலியரா? இந்த வயசுலயா? வாஞ்சட்டா சார்தான். பாசு,
நீங்க எதுக்கும் கொஞ்சம் பின்னாடி உட்காருங்க. முன்னாடி போ தாத்தா. ஆள் கிடைக்கிறதே கஷ்டமா இருக்கு. நீ என்னடா? அன்பர்களே, நண்பர்களே, அடடே, அண்ணா எடுத்து விடுனே. இப்ப பாரு, மேற்கு தொடர்ச்சி மலையின் குத்தால சாரலை போல என்னை காதல் மலையில் நனைய வைத்த எனது அருமை காதலி ஜோதி அவர்களே. சூப்பர்ண்ணா, உலந்து கொட்டண்ணா. பேசுறா, பேசுறா. ஹலோ, சூப்பரா பேசுறீங்க. ஓகே ஓகே. அன்பர்களே, நண்பர்களே, என்னை போல் காதலில் விழுந்து படாத பாடுபடும் இளைஞர்களே, நடுத்தர வயதினர்களே, நிறைமுடி வந்தாலும் காதல் ரசத்தில் ஊறி கிடக்கும் எனது சித்தப்பு போன்றவர்களே, இருக்கட்டும் இருக்கட்டும், எங்கள் காதலை எதிர்க்கும் பாட்டி நாகரத்னம் அவர்களே, நாளை உங்கள் காதலை எதிர்க்க போகும் நாளைய நாகரத்னங்களுக்கும் எல்லோருக்கும் எனது வணக்கம். என்னடா இவன் நேத்து எல்லாருக்குமே தெரு தெருவா போய் புடவெல்லாம் கிஃப்ட் கொடுத்தானே, இன்னைக்கு திடீர்னு சாமியானெல்லாம் கட்டி தர்ணா போராட்டத்தில் உட்கார்ந்துட்டானேன்னு தகச்சு போய் பாக்குறீங்களா? ஐயா ஜனங்களா, நான் தெரியாம தான் கேக்குறேன், காதலிக்கிறது அம்புட்டு பெரிய குத்தங்களாயா? அதுவும் என் சொந்த தாய்மாமே மகளை நான் தொட்டு தாலி கட்ட உரிமை இருந்துட்டு இருக்கிற என் தாய்மாமே மகளை நான் காதலிக்கிறேன் சாமிகளா? நானாவது மனசாரதான் அந்த பிள்ளைய காதலிக்கிறேன், ஆனா அந்த பிள்ளை என்ன உசுறு குசுரா காதலிக்குது. அண்ணா பண்றா எப்படி பேசிட்டு அண்ணா பேச்சு கொண்டு விசில் கிளி கிளி கிளிடா. ஆறா போடா, ஏய் போடு விசில் போடு, போடா, ஏய் போடு போடு, ஏய் போடு. ஜோதி, என்னமோ சொன்னீங்க உனக்கு கல்யாணம் ஆச்சுன்னா எந்த தொந்தரவும் பண்ண மாட்டான்னு. இப்ப பாரு, கல்யாணத்தையும் கெடுத்துட்டு இந்த வீட்டு நிம்மதியும் கெடுத்துக்கிட்டு இருக்கான். கார்த்தி மாமா என்ன சொன்னாலும் ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாருன்னு எனக்கு புரிய மாட்டேங்குதுப்பா. ஜெயராமா, ஏதாவது செய்யணும்யா. இந்த பயலுங்க நம்ம மானத்தை ஏலம் போட்டு விக்கிறதுக்கு முன்னாடி அவனுங்களை இங்க இருந்து அனுப்பி வைக்கணும்யா. அவ்வளவுதான் அப்பத்தா. ஏ சித்ரா, போய் துப்பாக்கி எடுத்துருவா. ஒருத்தனை தொண்டையில சுட்டா போதும், காக்கா குருவி பறந்து போறாம எல்லாம் மொத்தமா பறந்து போயிடுவானுங்க. அண்ணா, ஏன் நீ பிரச்சனையை பெருசு பண்ற? நீ பேசாம இரு, கொஞ்ச நேரம் எதையாவது கத்திட்டு போட்டுமே. ஏய் தப்பு ஜோதி, போனா போகுதுன்னு எம்பிட்டு தடவை விட்டு பார்த்தோம். இவங்க சேட்டை குறையிற மாதிரி தெரியலையே. சும்மா 4 சில்லற பயல்களை சேர்த்துக்கிட்டு 7:30 கூட்டுறா. இவங்களை அடிச்சு விரட்டினாதான் அடுத்து நம்ம வீட்டு பக்கம் வரவே மாட்டாங்க. மகனே, ஏதோ துப்பாக்கி பாக்கின்னு பேசுறாங்க. நான் நேரா நம்ம வீட்டுக்கு போய் நம்ம துப்பாக்கி எடுத்து வந்துட்டுமா? இங்க வா, எங்க எந்திரிச்சு ஓடுற? நம்ம வீட்டுல எங்க துப்பாக்கி இருக்கு? எல்லாம் கடாயும் கண்கரண்டியும் தானே இருக்கு. ஏய், என்ன எஸ்கேப் ஆறியா? மூக்குக்கு கீழே வெட்டப்பா இருக்கிற மீசை நறுக்கி விட்டுரு. உட்காரு. அக்கா சித்ரா அக்கா, இங்க கொஞ்சம் கேளுங்க. அடிச்சு விரட்ட நாங்க ஒன்னும் அல்ற சில்ற எல்லாம் கிடையாது. தம்பிகளா கேட்டுக்க, ஆல் டைம். அதுலயும் காதலுக்காக போராடுறப்ப வேற வேற லெவல்ல போராடுவான். ஆனா இப்போ நாங்க அந்த மாதிரி அடிதடி போராட்டத்துக்கு வரல. எங்க தாத்தாவோட வழியில, அகிம்சா வழியில போராட வந்திருக்கோம். ஆனா உண்மையான காதலுக்கு ரத்தம் சிந்தவும் தயங்காத தன்மான கூட்டம் இது. அண்ணே சூப்பர்ண்ணே, செம்ம பஞ்சனா, கலக்கிட்டேண்ணே. அண்ணே இப்ப நான் ஒரு பஞ்சு அடிக்கிறேன் பாருண்ணே. கார்த்திக் ஜோதி எங்கள் அண்ணன் காதலை ஒழிக்க நினைக்கும் சித்ரா அன்கோ. கார்த்திக் ஜோதி காதல், எங்கள் அண்ணன் காதலை ஒழிக்க நினைக்கும் சித்ரா அன்கோ. ஏய் போங்கள.
சித்ரான்கோ ஒலிக, சித்ரான்கோ ஒலிக, சித்ரான்கோ ஒலிக. எங்கள் அண்ணன் காதலை ஒழிக்க நினைக்கும் சித்ரான்கோ ஒலிக. என்ன இப்படி பண்றாங்க? ஆத்தாடி துப்பாக்கிடோய். டே மானே சொன்னா கேள்றா. என் ஃப்ரெண்டு ஒருத்தன் நேத்து தான் துப்பாக்கி வாங்கியிருக்கேன். நான் போய் சீக்கிரம் வாங்கிட்டு தர்றேன். சித்தப்பா ஏன் இப்படி பயந்து சாவுற? அந்த துப்பாக்கியை வச்சு அவன் சுட்டுருவானா? நான் பாரு எப்படி நெஞ்சு நிமித்திட்டு பயப்படாம இருக்கேன். இந்த கோஷம் போடுற கோமாளிகளை முதல்ல சுட்டு தள்ளுங்க. என்ன நிஜமா குறி பார்க்கறான்? ஒருவேளை சுற்றுவானோ? பயப்படாத. இப்ப என் ஆளு எப்படி அதை கலைக்கிறான்னு மட்டும் பாரு. பயத்தை கட்டாத, பயத்தை கட்டாத. ஏய் அண்ணா வேண்டாம். இரு ஜோதி, அவனுங்களாம் சுட்டாதான் சரிப்பட்டு வரும். அண்ணா வேண்டாம். சொன்னோ முதல்ல அவனை சுடுங்க. அண்ணா சொன்ன கேளு. அண்ணா வேண்டாம் அண்ணா. அண்ணி ஏற்கனவே கோவத்துல இருக்கிறவரை நீங்க இன்னும் கோவத்தை அதிகப்படுத்தாதீங்க. ஆண்டாடமா காப்பாத்திட்டு. அண்ணா வேண்டாம் அண்ணா, என் பேச்சு கேளுண்ணா. ஜோதி நீ சுமார். தர்மா நீ சுட்டு தள்ளுறா. அவங்க உன்னை கொல்ல வந்தாங்க, நான் தற்காப்புக்காக சுட்டேன்னு கேஸ மாத்திக்கிறேன். அப்ப நீங்க என்ன பண்ணீங்க? என்னங்க நீங்க? அவங்க கத்தி கம்பு ஏதாவது கொண்டு வந்திருக்காங்க. பாவம் அவங்களே தொண்டை தண்ணி வத்த கத்திட்டு இருக்காங்க. போய் சோடா தண்ணி வேணா வாங்கிட்டா போ. ஆமால. ஆடட. இப்ப பாரு இது எப்படி பிளேட்டை மாத்துறேன்னு. உண்ணாவிரத போராட்டத்தில் நான் பசியோடு இருப்பேன் என்பதை அறிந்து அத்தையிடம் சோடா கொடுத்து விட சொல்லும் என் மாப்பிள்ளையின் மனசு நாச்சார்புரத்தில் யாருக்குத்தான் வரும்? சும்மா இருங்க நீங்க. அண்ணா வேண்டாண்ணா. அண்ணனோட மச்சான் தர்மதுரைக்கு. அப்பச்சே வாங்க நாம எல்லாரும் உள்ள போலாம். இவனுங்களெல்லாம் ஒரு பொருட்டா மதிச்சோம்னா இப்படித்தான் எதையாச்சும் பேசிட்டே கிடப்பாங்க. இவனுங்களெல்லாம் மதிக்காம உள்ள போனோம்னு வைங்க, அவனுங்களே கத்தி ஓஞ்சு போய் அவனுங்களே போயிடுவாங்க. தானா ஓய்வதற்கு இது என்ன தவளை கூட்டம் என்று நினைத்தீர்களா? இது சிங்கங்களின் கூடாரம். இது சிலிர்க்கும் சீரும். இரு ரொம்ப தஞ்சிடுற. முன்னாடி கூட்டமா இருக்காங்களா, பார்த்தோன்னே எமோஷனல் ஆயிட்டேன். வேற ஒண்ணும் இல்ல. இப்ப பாருங்க. அடக்கி ஆனா பதுங்காது பாயாது, அது யாரையும் கட்டுப்படுத்தாது. அண்ணே ஓகேவானே? அது சரி சரி. இப்ப பாருங்க, இது அறவழி போர். வாங்க போலாம், எல்லாம் உள்ள வாங்க. என்னடா எல்லாம் உள்ள போறாங்க? வரலாற்றின் பக்கங்களில் எங்கள் அண்ணனின் காதல் கல்வெட்டில் இடம்பெறுவதை ஓய மாட்டோம். நீ என்னடா பழைய ஸ்டைல்ல பேசிட்டு இருக்க? குர்ரா மைக் கொஞ்சம். சித்தப்பா குர்ரா மைக் குர்ரா. மைக் வந்து 10 நிமிஷம் ஆள அது குர்ரா. நம்ம பேசிட்டு குர்ரா சொன்னா குர்ரா சொல்றா. என்ன கேக்குற? நான் பேசுறேன் குர்ரா. டேய் பேசிட்டு. ஹலோ டேய் குர்ரா சித்தப்பா. ஏய் கொஞ்ச நேரம் பேசாம இருங்கடா. ஹலோ டேய் மானே என்னடா வாடா போடான்னு பேசிட்ட? உடிச்சிட்டப்பா. போன் பேசும்போது அதெல்லாம் கண்டுக்காத. ஒரு நிமிஷம் இரு. ஹலோ மாப்ள, நான் அத்தை பேசுறேன். அத்தையா? எந்த அத்தை? சரஸ்வதி அத்தையா? ஐயோ, நான் உன் மாமனோட சம்சாரம் சீதாலட்சுமி பேசுறேன். டேய் எங்க அத்தை பேசுறாங்க. ஒரு பைய வாயை திறக்க கூடாது. பிச்சு பிடிச்சு. சித்தப்பு முக்கியமா உனக்கு சொல்றேன், மைக்க கிளவி. அத்தை சொல்லுங்க அத்தை. வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி அத்தை, நன்றி அத்தை. ஜோதி அவ வாயாலேயே வேற மாப்பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்ல வச்சு போட்டாங்க. இந்த நேரத்துல நீங்க களத்துல இறங்குனீங்கன்னா எல்லாம் சரியா போயிடும். எதுக்குமே மனசை தளர விடாதீங்க, போராடுங்க. வெற்றி உங்களுக்கு தான். அதுக்கு என்ன அத்தை, உங்க ஆதரவு இருந்ததுன்னா இன்னும் 2 சாமியார சேர்த்து போட்டுறேன். ஆல் தி பெஸ்ட் மாப்ள. ரொம்ப சந்தோஷம் அத்தை. வைக்கிறேன் அத்தை. என்னடா? அண்ணனின் அலைபேசியை அழைத்து அண்ணனின் காதல் அற போராட்டத்திற்கு ஆதரவளித்த அண்ணனின் மாமியார். சொந்த மகளின் காதலை சின்ன பின்னமாக்கும் ஆட்சியார்புரத்தின் வண்டு முருகன் வக்கீல் ஒழிக ஒழிக. ஏமா உனக்கு எவ்வளவு எடுத்து சொன்னாலும் புரியாதா? இந்த வீட்டுக்குள்ளேயே இருந்துகிட்டு அந்த சலிப்பை எனக்கு சப்போர்ட் பண்றியா?
அது வந்து நான் அவங்க அம்மாவுக்கு தான் ஃபோன் பண்ணேன். அவ போன இந்த பையன் வச்சிருக்குது. நான் பிரச்சனை எல்லாம் ஒண்ணும் வேணான்னு சொல்லிட்டேன். ஆனா அந்த பையன் தான் வேணும்னு இப்படி எல்லாம் மாத்தி மாத்தி சொல்லுது. ஜெயராமா, போலீஸ் எல்லாம் என்னையா பண்றாங்க? வந்து இந்த சல்லி பயலுங்களெல்லாம் அள்ளிட்டு போக சொல்லு. பாட்டி, போலீஸ்லாம் எதுக்கு பாட்டி? நம்ம குடும்பத்து பேர் தானே கேட்டு போகும். அப்பா, நீங்க யாருக்கும் ஃபோன் பண்ணாதீங்கப்பா. ஜோதி, நீ கொஞ்சம் பேசாம இருக்கியா? நம்ம குடும்பத்து பேர் எங்க கெட்டு போகும்? அவங்க குடும்பத்து பேர் தான் கெட்டு போகும். அண்ணி, அதுவும் நம்ம குடும்பம் தானே. அமெரிக்கா ஏகாதிபத்தியமே, ருஷ்யாவே. ஒரு நிமிஷம் இரு, ருஷ்யாவா? ஏய், பசில அப்படிதான்டா வரும். நீ ஒண்ணு அதெல்லாம் கண்டுக்கிறாத. நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், கிரேக்க சரித்திரம் தெரியுமா உங்களுக்கு? சித்தப்பு, எதிர் வீட்டுக்காரன்டா பேச சொன்னா ஏவனக்காரன்டா போய் பேசிட்டு இருக்க. ஏய், நமக்கு 4 விஷயம் தெரியும்னு அப்படி அல்ல விட்டியாச்சாண்டா. அந்த ஜெயராமன் நம்புவியா? அவனுக்கு தெரியணும்ல. சித்தப்பு, நீ அடிச்சு விடு சித்தப்பு, உலக வரலாறு கிளியன. ஹலோ, நான் சீனியர் வக்கீல் ஜெயராமன் பேசுறேன். என்ன நடக்குது? அப்பா, ஏன் வீட்டுக்கு முன்னாடி சின்ன பசங்களா சேர்த்து தர்ணா நடத்திக்கிட்டு இருக்காங்க? பர்மிஷன் கொடுத்தீங்களா இல்ல வாங்கினாங்களா? பர்மிஷன்லாம் எதுவும் வாங்கல சார். உங்க வீட்டுக்கிட்டே அராஜகம் பண்றாங்க சார். ஆமா சார், என் வீட்டுக்கு முன்னாடி தான். வந்து அள்ளிட்டு போங்க. அப்பா, லேட் பண்ணாதீங்க, வாங்க. அப்பா, என்ன பண்ணீங்க? இப்படி பண்ணிட்டீங்க. எத்தா ஜோதி, நீ கொஞ்ச நேரம் அந்த பயல்களுக்கு இறக்கம் காட்டாம இரு. போலீஸ் வரட்டும், அவனுங்க இடுப்பு எலும்ப உடைச்சி அள்ளிட்டு போட்டோம். ஈக்குவடர் நாட்டில் ஜெகப்பாண்டி போலீஸ் மாதிரி தெரியாம. சித்தப்பா, அவங்க சும்மா வேற எதுக்கு வந்திருக்காங்க சித்தப்பா. டேய், யாரும் இங்க இருந்து செதறக்கூடாதுன்னா சித்தப்பா. அண்ணே, ஒருவேளை நம்மள அள்ளி போட்டு போறாங்களோ? டேய், லூசு பையல. சாரி, போலீஸ்லாம் வந்தா பயந்துருவோமா? அது காதல் அறப்போருக்கு எங்களுக்கு உதவியாக வந்திருக்கும் காவல் அதிகாரி அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறோம். வாங்க சார், வாங்க வாங்க. வராங்கப்பா, வாங்க சார், வாங்க. யோ, என்ன எல்லாம் போராட்டம் பண்ணிட்டு இருக்கீங்க? எல்லாம் கலைஞ்சு வீட்டுக்கு போங்க. ஏன் சார், நாங்க என்ன சார் தப்பு பண்ணோம்? எங்கேயாவது பூட்டை உடைச்சோமா இல்ல 4 பேர் கொலை பண்ணிட்டு வந்து உட்கார்ந்துருக்கோமா? காதலுக்காக அகிம்சா வழியில போராடிட்டு இருக்கோம் சார். பர்மிஷன் இல்லாம இப்படி கண்ட இடத்துல எல்லாம் வந்து நியூசன்ஸ் பண்ணிட்டு இருக்க கூடாது. போலீஸ் அராஜகம் ஒழிக, போலீஸ் அராஜகம் ஒழிக, போலீஸ் அராஜகம். யோ, இவனை அடங்க மாட்டானுங்க. இவனை அரெஸ்ட் பண்ணி வண்டியில ஏத்தியா? ஏத்துங்க சார். ஜோதி, நீ எதுவும் கவலைப்படாத. காவல் நிலையமா கடுமையான சட்டங்களும் நமக்கு கமர் கட்டு சாப்பிடுற மாதிரி. என்ன சார் சொல்ற சரிதானே? அவனை சீக்கிரம் ஏத்துங்க. காவல்துறை அராஜகம், காதலுக்கு எதிரான காவல்துறை அராஜகம், காதல் போராட்டம், காதல் போராட்டம், காதல் போராட்டம், காதல் போராட்டம். சுப்பே, சித்தப்பே, விடுங்க சார், அதான் உட்காந்துடல. காதல் களம் கொண்ட சிங்கம் எங்கள் அண்ணன் வாழ்க. காதல் களம் கொண்ட எங்கள் அண்ணன் மாவீரன் வாழ்க. காதலுக்காக சிறை சென்ற எங்கள் அண்ணன் வாழ்க. காசை பத்திலாம் கவலைப்பட வேணாம், வேலை நல்லபடியா நடக்கட்டும். சரிங்க. சரி, நீங்க போங்க. சரி. ஹலோ மாமா, நான் ஜோதி பேசுறேன். ஹலோ ஹலோ மாமா. சொல்லுமா. கார்த்தி மாமா கிட்ட எவ்வளவோ எடுத்து சொன்னாலும் அவர் கேட்காம வீட்டுக்கு முன்னாடி கூட்டத்தை கூட்டி காதல் அது இதுன்னு சொல்லி பெரிய பிரச்சனையே பண்ணிட்டாரு மாமா. அதனால போலீஸ் வந்து அவரை இப்போ அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிட்டாங்க. மாமா. ஹலோ. கேக்குது. லவ் பண்றேன்னு சொன்னா தூக்கி உள்ள வச்சிருவானோ அப்ப. மாமா, இப்ப அத பத்தி எல்லாம் பேசுறதுக்கான நேரம் இல்ல. இது சாதாரண நியூசன்ஸ் கேஸ் தான். நீங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் கார்த்தி மாமாவை கூட்டிட்டு வந்துருங்களேன். நீ முதல்ல போனை வைமா. சீக்கிரம்.
சட்டத்துக்கு தேவை, காதலுக்கு தேவை, கார்த்திக் ஜோதி. சட்டத்துக்கு தேவை, காதலுக்கு தேவை, கார்த்திக் ஜோதி. சட்டத்துக்கு தேவை, காதலுக்கு தேவை, கார்த்திக் ஜோதி. காதலுக்கு கார்த்தி அண்ணனுக்கு விடுதலை செய், விடுதலை செய், வேண்டும் வேண்டும், நீதி வேண்டும். விடுதலை செய், விடுதலை செய், வேண்டும் வேண்டும், நீதி வேண்டும். காதலுக்கு கார்த்தி அண்ணனுக்கு சார் கேட்டுக்கிட்டீங்களா? விடுதலை செய், விடுதலை செய், சூப்பர்.